நிறைய பேர் இப்போது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ஷாப் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் டீட்டெயில்ஸை போய் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு செக்ஷனில் போய் செக் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் இப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ப்ளேஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் ஃபெச் பண்ணி தருது. ஒரு யூஸரோட பெர்ஸ்பெக்டிவில் இது என்ன நடக்குது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம், டீட்டெயில்ஸ் வருது, அவ்வளோதான். ஆனால் நம்ம ஒரு நார்மல் யூஸராக கிடையாது, நம்ம ஒரு டெவலப்பர். ஸோ டெவலப்பருக்கு உள்ளே இருக்க இன்டர்னல் ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராசஸ் தான் டிபியிலேருந்து டேட்டாஸை ஃபெச் பண்ணுறது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு ப்ராசஸ் வித் பவி. நான் டெக் ரிலேட்டடாக அப் டு டேட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுமா? அப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் ரிலேஷனல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிபி கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான query லாங்குவேஜ் தான் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் SQL யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுவோம், ரைட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை தான் CRUD ஆப்ரேஷன்ஸை சொல்கிறாங்க. கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலிட். ஸோ இந்த CRUD ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு SQL ஆசெட் ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ ஆசெட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணாத அப்ளிகேஷனை நம்ம பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பேசிக்கலி அவைலபிள், சாஃப்ட் ஸ்டேட், ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி. ஆசெட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாமா? அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. அட்டாமிசிட்டி, அட்டாமிக் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம், அதாவது இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் யூனிட் விச் கேனாட் பி broken down. இங்கே அட்டாமிசிட்டி அப்படின்னா ஆல் ஆர் நத்திங். இந்த இன்பிட்வீன் ஸ்டேட்டே கிடையாது. ஒன்றும் புரியலைல்ல. இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்கள் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதில் ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால 2 இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபெயில் ஆகிடுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு டீபக் பண்ணிவிட்டு அதை திரும்ப நம்ம ரீரன் பண்ணுறோம். ஓகே, கேட்க சிம்பிளாக இருக்குது. அதுவே thousands ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு 100ல் ஃபெயில் ஆச்சுன்னா ஒவ்வொன்றையும் டீபக் பண்ணுவோமா? சரி, அதை திரும்ப ரீஎக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம இந்த 100க்கு பதிலாக 110 ரீஎக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆனது ஒரு டிபி ஆப்ரேஷனாக இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ என்ன ஆகும்? நம்ம அன்வான்டாக ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம் விச் இஸ் டூப்ளிகேட் டேட்டா. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் ஏதாவது ஃபெயிலியர் வந்துச்சுன்னா ஃபுல்லாக ரோல் பேக் பண்ணிட்டு க்ளீனாக ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அட்டாமிசிட்டி. இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு 500 rupees அனுப்பணும். ஸோ என் அக்கௌண்ட்லேருந்து என் ஃப்ரெண்ட் கீர்த்தனா அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல இன்டர்னல் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் 500 விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் நான் என்டர் பண்ண பின் நம்பர் வேலிடா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் நம்ம அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுறோம். ஸோ இப்போது லாஸ்ட் ஸ்டெப் அமௌண்ட் க்ரெடிட் பண்ணுற ஸ்டெப்பில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடந்துருச்சு. இப்போ என்ன ஆகும்? என்னோடய அமௌண்ட் காணாமல் போயிடும். ஸோ என் 500 என்னோடய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆச்சு, பட் திரும்ப க்ரெடிட் ஆகலை, ஏன்னா நம்ம ரோல் பேக் பண்ணல. இதுவே நம்ம அட்டாமிசிட்டியை ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு அமௌண்ட் அனுப்ப முடியாதப்பவே திரும்ப எல்லாமே ரோல் பேக் ஆகி என்னோடய அமௌண்ட்டு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ த எபிலிட்டி டு அபார்ட் அ டிரான்சாக்ஷன் when an error occurs, இதுதான் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற டேர்ம் நம்ம டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் கேள்விப்படுவோம். எக்ஸாம்பிள் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்ட் ஹேஷிங், அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இன் கேப் தியரம். இந்த மாதிரி நிறையா டைம் இந்த சேம் வேர்டை நம்ம கேட்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் டீட்டெயிலாக பார்க்குற டேர்ம்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே நீங்கள் டக்குன்னு பார்த்துடலாம். கன்சிஸ்டன்சி இன் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போமா? நம்மளோட டேட்டா பேஸில் அந்த டேட்டா ஒரு குட் ஸ்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த கன்சிஸ்டன்சி. புரியல? இப்போது நம்ம கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் அப்ளிகேஷன். அதுவே மீதி இருக்க ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாமிசிட்டி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ டேட்டா பேஸ்.
இப்போது நம்ம டிபியில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறோன்னா எல்லா ரேண்டம் இன்புட்ஸையும் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு லாகின் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலிடான இமெயில் ஐடி என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் டேட்டாஸை ஃபெச் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு இன்வேலிட் இமெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணியோ வேலிடேட் பண்ணாமல் நம்ம பண்ணோம்னாலும் நம்ம வந்து டிபியில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சில அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் க்ரெட் ஆப்ரேஷன்ஸ்க்கு அலோவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி இன் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஐசோலேஷன். இப்போது மல்டிபிள் யூசர்ஸ் வந்து சேம் டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சேம் டேபிள்லேருந்து வேல்யூஸை ரீட் பண்ணுறாங்க, அதுவும் ஓகே தான். சேம் ரோலேருந்து ரீட் பண்ணுறாங்க, அது கூட ஓகே தான். ஆனால் சேம் ரோவை மேனிப்புலேட் பண்ணால், மீன்ஸ் அப்டேட் பண்ணால், இல்லை சேம் டேபிளில் நீங்கள் வந்து நியூ ரோவை ஆட் பண்ணால் இந்த கன்கரன்சி இஷ்யூஸ் வரும். அதாவது ஒரு யூஸருக்கு இந்த டேட்டா வேலிடாக இருக்கும், அதே இன்னொரு யூஸருக்கு அந்த டேட்டா வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து டிபியில் வந்து அப்டேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஒரு டேட்டாவை மாடிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஓவர் ரைட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து கன்கரன்சினால் வரும். இது வந்து எல்லா டைமும் நடக்கிற இஷ்யூ கிடையாது, ஆனால் சேம் டைமில் சேம் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுற இந்த ரேர் சினாரியோவில் அக்கர் ஆகிற இஷ்யூ. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஐசோலேஷன். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐசோலேஷன் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐசோலேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கன்கரன்சி இஷ்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐசோலேஷன் அப்படிங்கிறது தான் சீரியலைசபிலிட்டி. இதை நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டியூரபிலிட்டி. அதாவது நம்ம டிபியில் ஏன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம்? நம்ம எப்போ கேட்டாலும் டேட்டாவை தரணும், எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் டேட்டாவை தரணும், எப்போ நினச்சாலும் டேட்டாவை ஆட் பண்ண முடியணும். இந்த டிபி வந்து நமக்கு கொடுக்குற ப்ராமிஸ் தான் வந்து டியூரபிலிட்டி. ஸோ நீங்கள் என்ன ஹார்ட்வேர் ஃபெயிலியர் இருந்தாலும், என்ன பவர் கட் இருந்தாலும், என்ன கிராஷே நடந்தாலும் டிபியில் நம்மளோட டேட்டாவை பத்திரமா வச்சுருக்கணும். இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டேட்டா பேஸஸ் வந்து நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரெப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் ஆஸ் யூஷுவல் பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்கள் ஒரு மூவி பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஸோ அதனால் என்னென்னா மொபைல்லே டிக்கெட் புக் பண்ணிடுறீங்க. டிக்கெட் புக் பண்ணுறீங்க, டிரான்சாக்ஷன் நடக்குது, டிக்கெட்டே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, உங்கள் ஃபோன் டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் புக் பண்ண டிக்கெட் இல்லாமல் போகுமா? கிடையாது. உங்களோட டிக்கெட் வந்து ஒன்ஸ் நீங்கள் கேன்சல் பண்ணுற வரைக்கும் அது வந்து உங்களுடைய டிக்கெட் தான். இதே மாதிரி டேட்டா பேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கணும். ஸோ இந்த டியூரபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆசெட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்கியூஎல் அண்ட் ஆசெட் ப்ராப்பர்ட்டிஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. See you in next video. Bye.